ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது, நோய் வரும்போது, ஏதாவது ஃபெயிலியரெல்லாம் நடக்கும்போது நம்ம டக்குன்னு கொஷன் பண்ணுவோம், கடவுள் உண்மைக்குமே இருக்காரா? நான் ப்ரே பண்ணுறதெல்லாம் அவர் கேட்டுட்ருக்காரா? அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். இல்லை, நானே நிறைய பேர் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கடவுள் என் கூட இருந்திருந்தால் எனக்கு இப்படி நடந்திருக்க விட மாட்டார் தானே, அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி நேரங்களில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும். அது என்னென்னா, பைபிளில் ஜீசஸும் அவரோட சீடர்களும் ஒரு கப்பலில் போய்கிட்டு இருப்பாங்க. அது நேரம் பெரிய புயல் காற்று வரும். அதாவது பெரிய ஸ்ட்ராமெல்லாம் அந்த கப்பல் கடலில் மூழ்கி போகிற அளவுக்கு பெரிய இது வரும். அப்போ அந்த சீடர்கள் எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் மட்டும் சில்லாக தூங்கிக்கிட்டு இருப்பார். அப்போ இவங்கெல்லாம் இவர் என்ன தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு எழுப்பாட்டி அவர் அப்புறம் கத்துவார், இவ்வளோதான் உங்கள் நம்பிக்கையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஸ்ட்ராமை நிப்பாட்டிடுவார். ஸோ நம்மளுக்குமே அப்படி தான். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் இல்லைன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த கதையில் ஒரு முக்கியமானது என்னென்னா, அவங்க என்னத்தான் அந்த ஸ்ட்ராமில் இருந்தாலும் அதே போட்டில் ஜீசஸும் இருந்தார். அதுதான் அந்த நம்பிக்கையே. ஸோ நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் பிரச்சனையில் இருக்கேன்னா, நான் இருக்கிற அதே கஷ்டங்கிற போட்டில் கடவுளும் என் பக்கத்திலே தான் இருக்கார். ஒரு சில நேரம் உடனே சொல்யூஷன் கிடைக்கிறனாலும் டைமுக்கு அவரோட நேரத்துக்கு ஆனால் சொல்யூஷன் கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம ப்ரே பண்ணுறது நமக்கானது விஷயமா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தள்ளி போடப்படலாம். இல்லைன்னா அதை அனுபவிக்கிறதுக்காக, இல்லைன்னா அதில் பாடம் கற்பிக்கிறதுக்காக அவர் ஒரு சில விஷயத்த டிலே பண்ணி வைக்கலாம். ஸோ கடவுள் இல்லை, கடவுள் என்னைய பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்பயுமே ரிமெம்பராக வச்சுக்கோங்க. அந்த நேரம் எல்லாமே அந்த நண்பன் படத்தில் ஆல் இஸ் வெல் சொல்கிற மாதிரி, அந்த ஆல் இஸ் வெல்ல எப்பயும் நான் வச்சுக்கோங்க, நீங்கள் போகிற அதே போட்டில் கடவுளும் உட்காந்து வாராருன்னு. அவ்வளோதான். ஓகே, பாய்.